Hello everyone, welcome back to my channel. Do like, share and subscribe to Too Hot CP. நாங்கள் போர்ட் பிளேயரில் எங்கள் ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு போகிற ரிலேஷன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஹேவ்லாக் போகிற ஜெட்டி பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் வந்து அந்த ஷிப்ஸ்லாம் வந்து கிளம்புவோம். எங்கே இருக்கோம்னா நாங்கள் இப்போ மார்னிங் போகிறதுக்கு வந்து நாட்டிகா ப்ரோபேல் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இது வந்து 20 minutes டிலே. அம்மா கூட்டம் இருக்குது. ஃபைனலி எங்களுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கும் வந்து போர்டிங் பாஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் போர்டிங் பாஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷிப்பில் ஏறதுக்காக கிளம்பிட்டோம். லக்கேஜ்லாம் வந்து முன்னாடியே ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ஷிப்பில் வந்து லோவர் டெக் அப்பர் டெக்லேயே வந்து ராயல் கிளாஸில் ஒரு 4 சீட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அப்பர் டெக்கில் வந்து சீட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து கரெக்டாக 2 மெம்பர்ஸ் இருக்க மாதிரியே நல்லா வந்து முன்னாடியே புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவ்லாக் போகிறதுக்கு வந்து 2 hours ஆகுமா. யஷான் வந்து விளையாடிட்டே இருந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தூங்கிட்டான் நல்லா. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். அங்கே உள்ளவே வந்து கீழே வந்து டிஜே எல்லாமே வந்து இருந்துச்சு. அண்டு இந்த ஃபெரி தான் வந்து வேர்ல்டே ஃபாஸ்டஸ்ட் ஃபெரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க ரிப்பீட் மோடில். யஷானும் நல்லா அந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். ஃபைனலி நாங்கள் வந்து ஹேவ்லாக் வந்துட்டோம். இங்கே தான் இப்போ எங்கள் லக்கேஜ்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் போல. வெயிலில் காயிரம் உங்களுக்குள்ள இங்கே பாரு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளில வந்துட்டோம். எங்கள் டிரைவரை தேடி போனோம். எங்கள் டிரைவர் ஏதோ போட்டு வச்சுருந்தாரு கையில் போர்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதில் வந்து நம்ம பேர் போட்டு எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இவங்க இருக்காரு பவித்ரா. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஹேவ்லாக் வந்துட்டோம். யஷனுக்கு டயர்டாக இருக்கா? யஷனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். யஷன் மம்மிக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்களோட மாடு இருக்கிறதுனால இது எங்க ஊர் ஏரியான்னு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க. பூலாம் நம்ம ஊர்ல ஏதோ இல்லாத மாதிரியும் இங்க வந்தா பூ பாக்குற மாதிரி சொல்றேன். இங்க எவ்வளோ கார் பேக் சைட்ல போயிட்டு இருக்கு தெரியுமா. ஆனா வந்து இந்த வழி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒழுங்கா இல்லை. இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல். பட் வந்து அந்த ஜெட்டினா என்னென்னா அந்த ஃபெரிஸ்லாம் வந்து நிற்கிற இடம் தான் வந்து ஜெட்டி. நம்ம இப்போ ராதாபுரம் போகிறோம் குலதெய்வ கோயிலுக்கு. இவங்க வந்து ராதா நகர் பீச்சுக்கு அவங்க குலதெய்வம் கோயில் ராதாபுரம்னு சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து டேஸ்ட் தட்டுது. பண்ணு நீ பண்ணு. ஸோ நாங்கள் ஃபைனலாக எங்கள் ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். சில்வர் சன் பீச் ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். வந்துட்டு செக்இன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இங்கே ஆனால் நாங்கள் வரும்போதே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடை கொடுத்து ஆப்போசிட்டில் தான் வந்து நாங்கள் இருக்க ஏரியா பீச் சைடு தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இங்கேயுமே கொஞ்சம் ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஆப்போசிட் சைடில் தான் பீச் இருக்குது. நாங்கள் வந்து பீச் ஃப்ரண்ட் ரூம் தான் வந்து எடுத்திருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீச் தெரியுதா. இப்போ நாங்கள் வந்து பீச் ஃப்ரெண்ட் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். மழை பெய்யுது. யஷான் டேடியும் கொடையில் வராங்க என்னை விட்டுட்டு. ஸோ
ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குது. இது மழை வரலாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நாங்கள் ஒரு ரூமு, இதுதான் எங்கள் ரூமு. நாங்கள் ரூம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இங்கே வந்து ஒரு 4-5க்குலாம் வந்து சன்செட் ஆகிட்டு 6 o'clockலாம் வந்து கம்ப்ளீட்டாகவே இருட்டிடுது. நாங்கள் செக்இன் பண்ணுறதுக்கே ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளில வரும்போது 4 o'clock ஆகிடுச்சு. 4 o'clock அந்த டைம்லேயே வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவே. ஃபுல்லாக ரெயினாக இருந்ததுனால அப்போவே வந்து லைட்டாக இருட்டிடுச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து அந்த பீச்சுக்கு போகிற வழி. அங்கே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பீச்சு. அந்த ஸ்விங்லாம் வந்து அந்த வியூவே வந்து நல்லா இருந்துச்சு அழகா. நாங்கள் நல்லா அங்கே கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ரூம்க்கு வந்துட்டோம். ஸோ meet you in next vlog. Bye. Do like, share and subscribe to Two Heart CP. Bye. வருத்துடா இதாண்டா வருத்து